சிஎஸ்கேக்கு இன்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. அந்த இன்டென்ட் நேற்று மேட்ச்சில் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. கடைசி வரையும் போராடி தான் அந்த மேட்சை தோத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் டோனி எதுக்குப்பா பேட்டிங் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ டோனி பேட்டிங்கில் இறங்கினா என்ன பண்ண முடியுன்றது நேற்று மேட்ச்சில் காமிச்சாரு. குறிப்பிடத்தக்கது என்னன்னா, சிஎஸ்கேல அதிகமாக சிக்ஸர் அடிச்சது டோனி தான் அப்படின்றது தான் ஹைலைட்டு. இன்னும் பழைய ஃபார்முக்கு வரல. இன்னும் வந்தாருன்னா வேற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்து ருத்ராஜ் கெய்க்வாடோட ஒரு மோசமான ரெக்கார்ட் நான் சொல்றேன் பாருங்க மக்களே. கிட்டத்தட்ட சேசிங் ஒரு 180+ டோட்டலை சேஸ் பண்றேன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்லை. கிட்டத்தட்ட 11 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு சேசிங்ல. 11 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு 50 மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் RRக்கு எடுத்து அடிச்சது. கிட்டத்தட்ட 8 இன்னிங்ஸ் 11 இன்னிங்ஸ்ல 8 இன்னிங்ஸ்ல 4 வாட்டி டக் அவுட், மற்றது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய டோட்டல் வந்துருச்சுன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ப்ரெஷர் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்லை. இந்த மாதிரி பேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா சிஎஸ்கே எப்படி ஜெயிக்கும்?